தமிழ்நாட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் மாநிலம் முழுவதும் நடத்திய திடீர் சோதனைகள் கணக்கில் வராத பணம் மற்றும் சந்தேகத்திற்கிடமான ஆன்லைன் பரிவர்த்தனைகள் கண்டறியப்பட்டுள்ளன. நகராட்சி நிர்வாகத்துறை கீழ் செயல்படும் மாநகராட்சி, நகராட்சி, பஞ்சாயத்து அலுவலகங்கள், சார் பதிவாளர் அலுவலகங்கள், வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் உள்ளிட்ட சுமார் 40 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனைகள் தூத்துக்குடி, நெல்லை, தாம்பரம், புதுக்கோட்டை, திருச்செங்கோடு, திருப்பத்தூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட பல இடங்களில் நடைபெற்றன. மாநிலம் முழுவதும் பல மாவட்டங்களிலும் ஒரே நேரத்தில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. சோதனையின் போது முக்கிய ஆவணங்கள் மற்றும் கணக்கில் காட்டப்படாத ரூபாய் 31.27 லட்சம் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் சந்தேகத்திற்கிடமான வகையில் 26.70 லட்சம் அளவிலான ஆன்லைன் பண பரிவர்த்தனைகளும் கண்டறியப்பட்டுள்ளன. திருப்பத்தூர், சிவகங்கை, மதுரை, கள்ளக்குறிச்சி, தேனி, ஈரோடு, செங்கல்பட்டு, சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் கணக்கில் வராத பணம் கைப்பற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சோதனைகள் பொதுமக்களிடம் இருந்து லஞ்சம் பெறப்படுவதாக வந்த புகார்களின் அடிப்படையில் நடத்தப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை கூறியுள்ளது. பண்டிகை காலம் அல்லாத நேரத்திலும் இத்தகைய திடீர் சோதனை நடைபெற்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.